எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டமாக. ஒரு மனிதனை இவன் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவனுடைய செயல்கள் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கலாம். செயல்கள் நல்லதாக இருந்தால் அவன் நல்லவன்ப்பா, எல்லாம் நல்லா கரெக்டாக செய்வான்ப்பா அப்படிமா. செயல்கள் சரியில்லைன்னா அப்பா சொல்லித்தான் செயல் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்குடைய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்க எல்லா ஆட்சியாளர்களுமே ஒன்று குடும்பத்தை நல்லது பண்ணுறாங்க. எந்த ஆட்சியாக டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய் கட்சி, எந்த கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ், பிஜே எல்லாமே இருக்கட்டும், எல்லாம் அவங்களுடைய ஒன்று குடும்பத்தை உள்ளே கொண்டு வருவாங்க, இல்லைன்னா கட்சி தொண்டர்களை அவங்களுக்கு என்னென்ன தேவையோ செய்கிறாங்க. மக்களுக்கு தேவையானதை நினச்சி பார்க்குறாங்களா? இன்றைக்கி அவர் காசு இல்லைன்னு சொன்னார், கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டார். ஆனால் அவர் சொன்ன எந்த ஒரு இதையுமே செயல்படுத்தலை. ஆனால் ஸ்டாலினாவது வந்ததும் பெண்களுக்கு இலவச பஸ்ஸில் கையெழுத்து போட்டார், சொன்னதில் நிறைவேற்றினார். மாணவர்களுக்கு கொடுத்தாரு. கல்விக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. மனிதன் கல்வி கற்கணும், அந்த ஒன்று தான் அவனை உயர்ந்த நிலை கொண்டு போகுங்கிறதுல டிஎம்கே உறுதியாக இருந்து அந்த கல்விக்கு எல்லா பணியும் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி ஆய்வு செய்யக்கூடிய உயர்ந்த கல்விக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அவங்களுடைய படிப்புக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் ஒளிபரப்பப்படுது. கல்வியை உயர்த்தி பிடிச்சாங்க டிஎம்கேல. அது ஒன்று நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாம் சில விஷயங்கள் அவங்க சொன்னதில் எல்லாத்தையும் பணம், மகளிர் உரிமை தொகை, பஸ்ஸு எல்லாத்தையும் சொன்னதை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்க. ஆனால் இந்த ஆட்சி எதையுமே செய்யலை, எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எம்எல்ஏ இவங்களுக்கு ஃபுல்லாக அமைச்சர்களுக்கு ஃபுல்லாக கார் வாங்கி கொடுக்க போகிறாங்களாம். ஒரு கார் 30 லட்சம்னா என்ன ஆச்சு பாருங்கள். எல்லாம் கஷ்டப்பட்டவங்களா இருக்கலை. அப்போ அவங்க என்ன செய்யணும்? காசு இல்லை, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை செய்ய முடியலை. ஆனால் இவங்களுக்கு கார் வாங்கி கொடுக்க மட்டும் உங்களுக்கு பணம் இருக்கும். அப்போது அவங்க யாரை திருப்திப்படுத்த பார்க்காங்க? மக்களையா, அவங்களுடைய தொண்டர்களையா? இதை நம்ம யோசிக்க வேணாமா? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும்ல, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. ஆனால் கார் வாங்க மட்டும் நமக்கு பணம் இருக்கான். நீங்கள் ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் தலைவர் எந்த பணத்தையும் எடுக்க மாட்டார், அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணுவார். ஆனால் எல்லா இதுக்கும் ஒதுக்கீடுன்னு சொந்த பணத்தையே ஒதுக்கியிருக்காரு. கவர்மெண்ட் இதுக்கு தான் ஒதுக்கியிருக்காரு. அதனால் இவங்களுக்கு கார் வாங்கி கொடுக்க முக்கியம் இல்லை. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. நான் சட்டமன்றத்தை பார்த்தா டெய்லி ஒரே சிரிப்பாக சிரிக்குது சட்டமன்றம். எவ்வளோ பிரச்சனை, குழந்தைகள் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, திருட்டு, கொலை எவ்வளவோ போய்கிட்டு இருக்கு. அவங்க கட்சியிலேயே உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இவங்க மற்ற பெண்கள் பாதுகாப்படும். இதில் வேறு வடக்க ஃபுல்லாக இங்கே ரீல்ஸ் போட்டு முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. வடக்க ஃபுல்லாக விஜய்னா அப்படி பண்ணிடுவார், விஜய்னா இப்படி பண்ணுவார், ஒரு பெண்ணை தொட்ட உடனே சுற்றுவார், வச்சுருவார், எல்லாம் வடக்க ஃபுல்லாக போகிறேன். ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு 75,000 ரூபாயாம் வாங்கியிருக்கேன்னு அந்த ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறாங்க போடுறவங்களே. பார்த்துக்கங்க இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு. மாற்றம் சொல்லி ஏமாற்றம் மட்டும்தான் நமக்கு மிச்சமாக இருக்குது. எல்லா அரசாங்கங்களும் விதிவிலக்கல்ல, எந்த கட்சினாலும் விதிவிலக்கல்ல. சில கட்சியாவது செஞ்சாங்க, சொன்னதே செஞ்சாங்க டிஎம்கே. இவங்க ஒன்றையும் செய்யவும் இல்லை. தொண்டர்களுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. தன்னுடைய தலைவனை புகழ்ந்து பாடி